வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ்னால் என்னென்னா, எப்போ வந்து ஒரு விமன் வந்து தனியாக நைட்டில் நடமாட முடியுதோ அப்போ தான் அது ரியல் இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸுங்கிறது கேர்ள்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். வளர்ந்ததுலேருந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது கிராண்டடாக இருந்திருக்கு. பட் அதுக்கான நிறைய எஃபர்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஹிஸ்ட்ரியில் போட்டிருக்காங்கன்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸாக இருக்கணும். பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். அது எந்த இடத்துலையும் சரி பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். அது எப்போ பழகிறோமோ அப்போ தான் இண்டிபெண்டன்ஸ் ஆரம்பிக்கும். இண்டிபெண்டன்ஸ் மீன்ஸ் இட்ஸ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஆப்வியஸ்லி. இண்டிபெண்டன்ஸ்னால் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் என்றைக்கு நம்ம வாழ பழகிக்கிறோமோ அப்போ தான் இண்டிபெண்டன்ஸ். சுதந்திரன்றது செய்ய விரும்புகிறத மட்டும் செய்கிறது கிடையாது. பிடிக்காத விஷயத்த நான் செய்யாமல் இருக்கிறதும் தான் என்னை பொறுத்தளவுக்கு சுதந்திரம். அடுத்தவங்க சுதந்திரத்தை கெடுக்காமல் இருக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். ஆக்சுவலாக இண்டிபெண்டன்ஸ்னால் நமக்கு பிடிச்சது பண்ணுறது தான் இண்டிபெண்டன்ஸாக நான் நினைக்கிறேன். எந்த ஒரு இதுவுமே வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் லைஃப் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒரு ஹாப்பியாக வாழ்கிறதா வந்து இண்டிபெண்டன்ஸ். அக்கார்டிங் டு மீ இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸஸ். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கிறது தான் இண்டிபெண்டன்ஸ். எனக்கு நம்மளுடைய எண்ணத்தில் நம்ம எல்லாத்தையுமே செயல்படுத்தணும். அதுதான் இண்டிபெண்டன்ஸ்னால். இஷ்டப்பட்ட நேரத்தில் செய்கிறது தான் இண்டிபெண்டன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ்னால் என்னென்னா டூயிங் தி ரைட் திங்ஸ். இண்டிபெண்டன்ஸ்னால் லைக் இப்போ நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னா யாரும் வந்து அதை கொஸ்டின் பண்ணாமல் இருக்கணும், என் போக்கில் என்ன விடணும், அதுதான் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இண்டிபெண்டன்ஸ் தான் என்னை பொறுத்த வரையும் செல்ஃப் டிசிஷன் எடுத்து அதை ரெஸ்பான்சிபிலிட்டியோட அந்த டிசிஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறத என்னுடைய சுதந்திரம் மட்டும் பார்க்கல, அது நாட்டுடைய சுதந்திரமும் சேர்த்து தான் பார்த்துட்ருக்கேன். ஃபார் மீ இண்டிபெண்டன்ஸ் என்னென்னா நானே யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்னை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது என்னை பொறுத்தளவுக்கு இண்டிபெண்டன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம்னா நான் நினச்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் அப்படின்னா நைட்டு தூங்கும்போது நாளைக்கு காலையில் உயிரோடு எந்திரிக்கிறோமா இல்லையா அப்படின்றது டிசைட் பண்ணுறது தான். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த வாய்ப்பு இப்போவும் கிடைக்கிறது இல்லை. உலகம் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இனிய சுதந்திரத்தை நான் வாழ்த்துக்கிறேன். சுதந்திரம் என்பது நம்ம செய்ய விரும்புகிற ஒரு செயல் அல்லது நம்ம எந்த ஒரு முடிவுகளும் வந்து நம்ம யோசித்து தனிப்பட்ட முறையில் எடுக்கிறது தான் வந்து சுதந்திரம். இண்டிபெண்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ஃப்ரீடம். ஸோ இப்போ இருக்கிற வேர்ல்ட் லெவல் ரியாலிட்டியில் பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இஸ் வாட் இண்டிபெண்டன்ஸ் இஸ். ஸோ எந்த அளவுக்கு ஃபினான்ஷியலி வி ஆர் நெகோஷியபிளுங்கிறத பொறுத்து தான் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. ஸோ வி ஹர்ட் அ லாட் அபவுட் வாட் இண்டிபெண்டன்ஸ், வாட் இஸ் தேர் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் all these kind of matters is able to speak because of in 1947 August 15 many of our freedom fighters fought for this to speak like this. So don't underestimate or undermine the Independence Day. We should be thankful for our freedom fighters and for our forefathers to sit and speak like this. Happy Independence Day. Jai Hind.